guys, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம், வெல்கம் டு ருத்தி லக்ஷு விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் தாங்க விளையாட போகிறோம். இது வந்து நாங்கள் வந்து 3 பாட்டாக வந்து பிரித்து நாங்கள் போடலான்னு இருக்கோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு பார்க்க உள்ள போகலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எதுவும் ஒன்று தராங்க. ஓகே, கஃபே நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே கைஸ், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. வந்து லோட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு கிட்டார்லாம் நம்ம வாசிப்போம் போல். ஓகே, லேப்டாப்லாம் வச்சுருக்கோம். லேப்டாப்பு டிவிலாம் இருக்குது. ஒரு ஆள் தானே காய்ஸ், இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வீடுன்னு தான் எனக்கு இது வரைக்கும் தெரியல. சரி வாங்க, நம்ம முதல்ல வந்து இதுதான் அது எனர்ஜி வந்து ஃபுல் பண்ணணும். ஒரு டோனட்டு ஒரு பன்னு. என்னடா ஃப்ரிட்ஜே தூக்கி போடுது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து வெளியே போகலாம். ஓகே, என்னடா இது டக்குன்னு ஸ்டெக் ஆகிடுச்சு. 2:33. சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கீழே போயிடலாம். ஓகே, கீழே போயிட்டு நம்மளோட கடையில் நம்மளுக்கு வந்து 20,000 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 20,000 வச்சு முதல்ல ஒரு பொருளில் கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து அவன் வந்து ரொம்ப சீப்பாகவுமே விலை வைப்பான். இங்கே பாருங்கள், 10 ரூபா, 20, எவ்வளோன்னு தெரியல. ஓகே, இது 10 ரூபாய்க்கு தான் இருக்குது. நம்ம அப்புறமேட்டு வந்து பசிச்சா நம்மளுக்கு ஹங்கரி முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கேயுமே கொஞ்சம் இதாக தான். அப்புறமேட்டு இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது கைஸ், இது வாங்கிக்கலாம். கம்ப்யூட்டர் சிபிஎஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆகா, நம்ம கடை சூப்பராக இருக்குது. சரி, நம்ம வந்து கூட்டி பெருக்கலாம். யார் தான் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. நம்ம கடை பார்த்துக்கலாம். யாரோ பீஸாலாம் போட்டு வச்சுருக்காங்க. குப்பையை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய வந்தாங்க சிகரெட்டை பிடிச்சி என் கடையில் வந்து போடுறாங்க. இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க காய்ஸ், அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ ஒரு குப்பைங்க வந்து இருக்குது. இந்த குப்பையை அழுக்கிறதுக்கே ரொம்ப நாளாக இருக்கும் காய்ஸ். இப்போ நான் வந்து குப்பையெல்லாம் வந்து அள்ளிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே ஒரு குப்பை வேறு இருக்கா, எங்கடா வைக்கணும் இது, என்ன ஆகுது. சரி ஓகே, அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கஃபேவை வந்து கஃபே வாடே, இது என்னடா இது கஃபேன்ட்டிங்க. சரி, எங்கே மாட்டுறது கைஸ், எந்த மாட்டிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு செஃப் இருக்குங்க. அவங்க சாப்பாடு கேட்டாங்கன்னா நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இந்த கேம் ஒரு லூஸு கேம். ஏன் தெரியுமா, மற்ற நேரத்துலலாம் நம்மகிட்ட வந்து சாப்பாடு கேட்க மாட்டாங்க. எப்போ கேட்பாங்கன்னா, இதை நான் எப்போ திறக்கிறேன் பார்த்தீங்களா, நான் திறந்துட்டேன்னா இவங்க வந்து கேட்பாங்க. புரியுதா, இதை நான் ஆனால் திறக்கலான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால் கரெக்டாக அந்த கேமுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி திறக்கிறப்பெல்லாம் கேட்பாங்க. இது என்னடா, இங்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அதெல்லாம் அன்லாக் பண்ணலாம். அது பாருங்கள், இங்கே பாருங்கள், வெளியே ஓடுறான். அவன் தான் திருடன். இந்த திருடங்கிட்ட வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கைஸ். சரி, நம்ம வந்து உள்ளாக வந்து வைக்கலாம். கம்ப்யூட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன முதல்ல வந்து வாங்கலது, முதல்ல இந்த மிஷின்ஸில்
இல்லை சீப்பாக இருக்கதா பார்த்து ஒரு 4 மிஷினை போட்டுருமா. இது ஒன்று போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் நல்ல ஒரு சீப்பாக அது இது இன்னொன்று போடலாமா. ஓகேங்க. வந்துருச்சு கைஸ். நான் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன். வந்துருச்சு. ஆகா ஸ்டார்டிங்கே தூக்கி வந்து புட்டு இங்கே வச்சுருவோம். இது வேற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வேறு இருக்குது. நான் எப்படி திருப்பி வச்சுப்போம். கரெக்டாக இருக்கு. ஓகே கைஸ், அடுத்ததுமே எடுத்துக்கலாம். எடுத்து வந்து வச்சுக்கலாம். என்னடா இது, இங்கே ஒன்று வச்சுக்கலாம் கைஸ். இது மாதிரி இன்னொன்று வாங்கி வந்து போட்டுக்கலாம். ஏன் இங்கே போக மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறனாலயா. கரெக்டாக இருக்குது. கரெக்டாகவே இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து 2 வந்து வாங்கி விட்ருக்கோம். நம்ம 2 3 இல்லை 3 வாங்கின மாதிரி இருக்குது எனக்கு. வயசு ஒருத்தன் வந்துட்டு போகிறான். காசு கொடுத்தானான்னு தெரியல. காசு கொடுத்தியாடா அடே. சரி விடுங்க. அதுக்குள்ளே ஒருத்தன் நம்ம இங்கே வரத்துக்குள்ளே ஒருத்தன் உள்ளாக்க போயிட்டான். சரிங்க, அதெல்லாம் என்னென்ன இருக்குது ஒன்றாக்க பார்க்கலாம். ஸ்டோருக்குள்ளே என்ன இருக்குது. என்னது அப்படியே ஒன்றுனா பார்க்கலாம். பில் கட்டணுங்க. இது ஒன்று இதில் வேறு இருக்குது. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான ஏதாச்சும் ஒரு பில்லு மாதிரி வரும். அடுத்து வந்து செக்யூரிட்டி ஒருத்தன் இருக்கான். கண்டிப்பா என்னன்னு தெரியல. அது ஒன்று வாங்கியிருக்கோம். ஆனால் இது வேற வந்துக்குது. ஓகே இதில் கேம்ஸு கூட வாங்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு GTU 6 இது ஒன்று வாங்கிக்கலாம். மைன்கிராஃப்ட்டு, வெஞ்சரு, ஃபாலு, அப்புறமேட்டு இது ஒன்று கேம்ஸ் மெயின். அது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு பாடி கார்டு வந்து ரெண்டு எடுத்துக்கலாம். இன்னும் வேறு 2 அப்பப்போ கொடுக்கணும். செப்புமே இது வேறு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இது மட்டும் வேணாம். நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கணும்ல. காசு இருக்குது. சேரில் நல்லா ஒரு சீப்பாக பார்த்து ஒரு வாங்கிக்கலாம். இந்த 200 இது வேணாம். இந்த இது ஒன்று வாங்கிக்கலாம். பை பண்ணிக்கலாம். இந்த சேர் ஒன்று. ப்ளஸ் கீபோர்டில் இந்த 350 ரூபா கீபோர்டு ஒன்று வாங்கிக்கலாம். லேப்டாப்பில் வந்து இந்த 150 ரூபா ஒன்று வாங்கிக்கலாம். டேபிளுங்க ஏசி ஒன்று வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். டேபிளுங்க கைஸ், எனக்கு கண்ணுக்கு தெரியலையா. ப்ளஸ் மெயின் இதுவும் வாங்கணும். இது வாங்கினாடி வேஸ்ட்டு. எதுவுமே பண்ணவே முடியாது. டேபிள் இந்தா இருக்குடா. டேபிள் கம்மி ரேஞ்சு 460. ஓகே, என்னடா இது ஸ்டிக்கர்? என்னடா இது ஸ்டிக்கர் இப்படிலாம் போட்டு வச்சுருக்கீங்க? சரி, இதில் வந்து நம்ம அந்த கேமர் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. வேறு எதுவுமே வேஸ்ட்டு, எதுவுமே வேணாம். வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஓகே கைஸ், பாடி கார்டு போட்டுருக்கோம். பாடி கார்டு தலைவர் இவர் தான் பாடி கார்டு. இப்போ வந்து யாரெலாம் வரா யார் போகிறா இங்கே பாருங்கள் கைஸ்.
போடு மக்களே. எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா? இது ஐயோ அங்கேயே வாங்கிருக்கலாமே, கம்மியாக இருக்குங்க. இங்கே மறந்துட்டேன், அப்போயே வாங்கணும்னு நினச்சேன். சரி வாங்க அந்த முறை போய் செட் பண்ணிக்குவோம். எஸ் பாப்பா பண்ணினா செட் பண்ணிக்கலாம். யாருமா அம்மா ஏமா இப்படி போடுங்க? கீபோர்டு வா கீபோர்டு டே எடுடா. ஏன்டா எடுக்க மாட்டேன்? ஓகே காய்ஸ், லேப்டாப்பு என்னமோ குப்பையில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து டேபிள் மார்பிள் வந்துருச்சு. அம்மா என்னடா இது? ஆயிடுச்சு, மொபைல் வச்சுட்டே வந்துடுவாங்க. இதுதாங்க கொஞ்சம் டைம் ஆகும் அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஒரே ஒரு கேம் டம்முன்னு வாங்கி போட்டோம்னா செட் பண்ணியாச்சு. எம்டா டேய் அவன் அப்படியே துரத்துறா. உள்ளே மட்டும் வந்தான் கரெக்டாக உள்ளே இருக்கும் போது எடுத்துக்க. நான் பாஸு சேர் ஓகேவா? பாஸு சேர் வந்து வாங்கியிருக்கோம். நம்ம என்னடா ஸ்க்ரீனு வெடுன்னு வெடிக்குதேடா. ஓகேங்க, நம்ம இதையுமே வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். 2 3 அவ்வளோதான். கொஞ்சம் இங்கே அவ்வளோதான் வச்சாச்சு. அடுத்து வந்து பிசி. ஒரு பெரிய ஒரு ஐட்டத்தையும் மறந்துட்டேன். என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுஸ் வாங்க மறந்துட்டேன். மவுஸு அவ்வளோதானா? மவுஸ் மட்டும் தானா? கீபோர்டு என்ன வைக்கல? கீபோர்டு வைக்கலங்க. கீபோர்டுங்க திருப்பிக்கலாம் கைஸ். கீபோர்டு இருக்குது, வெளியே கீபோர்டு இருக்குது. இது மார்பிள் டேபிள் எவ்வளோண்ணா? சரி, கீபோர்டு எனக்கு புரியல. பிசிக்கு தானே கீபோர்டு வைப்பாங்க. ஏங்க இப்போ தேவையில்லையா? அது த்ரோ பண்ணிக்கலாம். இப்போ இது வேணுமா? இதுக்கு தேவை கிடையாதுங்க. இதெல்லாம் ஒன்லி ஃபார் பிசி கைஸ். உங்களுக்கு புரியலையா கைஸ்? யாரோ சொன்னீங்க? ஒரு மார்க்கமால போயிட்டுருக்கான். மானிட்டர் நம்மளுக்கு மெயினாக வேணும். மானிட்டர் மவுஸ் மட்டும்தான் நம்ம பண்ணிக்கலாம். மானிட்டர் கிடைக்குமா? என்னடா இது? மானிட்ரு ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஜாய்ஸ்டிக் வச்சு இது பண்ண முடியாது. மவுஸு வாங்கிக்கலாம்மா. ஓகே, தேங்க்யூ தலைவா. எல்லாத்துலேயும் காசு வாங்கிட்டு தான்டா அவனு வரேன். இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்த செட்டப்புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து இந்த அங்கே வந்து வச்சுக்கலாம். காய்ஸ் ஒரு நிமிஷம். சரி காய்ஸ், கம்ப்யூட்டர் வந்தாச்சு. வந்து வேறு ஏதாச்சும் வாங்குறதுக்காக நான் வந்து வந்திருக்கேன். நம்ம வேறு என்ன வாங்கலாம்னா, நம்ம மானிட்ரு தானே மெயின். நம்ம வாங்கவே இல்லை. குட்டி மானிட்ரு வாங்கிறோமா? ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மவுஸ் தான் மெயின். மவுஸ் வாங்கியாச்சானே. இப்போ தான் கைஸ் வாங்கிட்டு வந்தேன். ஓ மை காட், ரொம்ப மெயின். சேரு டேபிளை வாங்காமல் மறந்துட்டேங்க. சேரு டேபிள் மட்டும் வாங்கிக்கலாம். டேபிள் ஒரு கம்மியான ஒரு டேபிளாக வாங்கிக்கலாம். சேரு சேருங்க. சேருமே ஒரு 99 ரூபாய்க்கு ஒரு சேர் இருக்குது. தேவை தானே வாங்கியாச்சு. சேர் தான். இப்போ வந்து இன்னொரு ஒரு செட்டப் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது லைட்டாக சைடாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது.
டேய் பா ஓகே சரி காசு நம்ம வந்துட்டாச்சு. ஓகேங்க, நம்ம வந்து வெளியாக வந்து பொட்டியில் வந்துருக்கோம். பொட்டியை எடுத்துகிட்டு உள்ளாக கொஞ்சம் போயிடலாம். ஆமாம், பெரிய ஒரு டேபிள் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த டேபிள் மை காட் போட்டாச்சு. பிசி வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து நல்லா ஒரு ரொட்டேட்டு என்னடா இங்கிட்டா பிசி நேராகவே வரலாம். பிசியை தூக்கி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, கீபோர்டு முதல்ல இப்போ எங்கடா மானிட்டர் தூக்கிட்டு வந்துருக்கோம் கைஸ். சரி கைஸ், இப்போ வந்து மானிட்டர் வந்து தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்குமே இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அடுத்த பாட்டு நம்மளால் போட முடியாத மாதிரி ஆயிரும். என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் தூங்கணுங்க. கரெக்டாக நம்ம போய் தூங்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் தூங்காமல் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக இப்போ நீங்கள் பாதியிலே வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு வைங்களேன். பாதியிலே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அடுத்த நாள் இல்லாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் போய் வெளியே வந்துட்டு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு வராது. முன்னாடியே நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. அதை அப்புறமேட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. எல்லாத்தையும் வாங்கி அழகாக செட்டப் பண்ணி என்னென்னலாம் பண்ணி வச்சுட்டீங்க, ஆனால் அடுத்த நாள் பார்த்தா வரல அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், முன்னாடியே நீங்கள் வந்து அப்புறமேட்டு ரொம்ப கஷ்டமாயிருங்க. மவுஸ் இருக்குது, அந்த மவுஸை மட்டும் எடுக்கணும். மவுஸ் எடுக்க முடியலையே. என்னடா தலையை வாங்குறீங்க, தலைவலிடா. உட்காருண்டா, ஏன்டா இப்படி பண்றாங்க? ஏய் வாரேன், ஓடு ஓடு. மவுஸ் என்னடா பண்ணுறீங்க கைஸ்? இதை நான் வந்து செட் பண்ணிட்டு வந்து இது பண்ணுறேன். ஓகே காய்ஸ், செட் பண்ணியாச்சு காய்ஸ். ஓகே காய்ஸ், பண்ணியாச்சு. நம்ம அடுத்து வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடையை வந்து இப்படி லைட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தோம். என்னடா இது ரிச் ஆகுது. சரி, வேறு ஏதாச்சும் நம்ம போய் வேலையை பார்க்கலாம். சரி காய்ஸ், இப்போ நம்ம புது மிஷின் பெரிய மிஷின் வாங்கிடலாம் காய்ஸ். இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் கைஸ். இந்த இது வாங்கிடலாம். ஓகே, இது வந்து பை பண்ணியாச்சு கைஸ். இன்னும் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகேங்க, மட்டும் சுத்தமாக காசு இல்லாமல் நம்ம என்னைக்குமே கிடைக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அன்லாக் வந்து பண்ணிடலாம். அவன் இன்னும் சாப்பிடணும், அவன் எதுவுமே இல்லை பாரு. இங்கே நம்ம என்ன சாப்பிடணும் கைஸ், அதனால் போயிட்டு சாப்பிட்லாம். அவனுக்கு ரொம்ப பசிக்குது, அதனால் நம்ம போய் சாப்பிடுவோம். ஓகேங்களா? வெளியே வைப்பாங்க, அங்கேயே சாப்பிட்றலாம், வெளியிலே இருக்கும். சரிங்க, இப்போ வந்து அடுத்து ரெண்டாகும் பீகார பையில. பீகார பையில என்னடா தூக்கி போட்டு போகிற? சரிங்க, இப்போ நவுரவும் பண்ணுறானே. வந்து இங்கே வந்து ஒரு பன்னு 10 ரூபா பன்னு ஒன்று சாப்பிட்டுட்டு போகலாம். இன்னொரு ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. நம்ம இப்போ இதுவே போதும் ரொம்ப. இப்போ போய் அந்த பெரிய மிஷினை போய் வச்சிடலாம். சூப்பர் கைஸ், அந்த பெரிய மிஷினை போய் வச்சிடலாம். ஆமாம், நம்ம வந்து இங்கே வந்து பெரிய மிஷினை வந்து வச்சிடலாம் கைஸ்.
இந்த ஒரு பெரிய மிஷினை வந்து ரொட்டேட் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டெக் ஆகுது. ஓகே கைஸ், பரவாயில்ல கைஸ். கரெக்டாக வந்து பொறுமையாக வந்து பார்த்து வச்சிடலாம் கைஸ். சைடு வாங்க மாதிரி கைஸ். திருப்பியுமே இருப்போம். கைஸ் இப்போ கரெக்டாக தானே இருந்துச்சு. இப்போ எது கையில் இருந்துச்சு. ஓகேங்க கைஸ், அப்படியே செவுத்தில் ஒட்டி வச்சுக்கூடாது. மைண்ட் கிராஃப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா தலைவா. மைண்ட் கிராஃப்ட் தலைவா, வா தலைவா, வா தலைவா. அது செவுத்துலேயே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. இன்னொன்று க்ரீன் ட்ரீம்ன்ட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து இன்னொன்று வந்து அம்மா கைஸ் இதானே இது. ஓகே, இதை இங்கேயே வச்சுருவோம். திருப்புறது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு கஷ்டம். கஷ்டத்தோட ரொம்ப கடுப்பான வேலைன்னே சொல்லிக்கலாம். இது ஓகேங்க. சரி, பெயிண்ட் எதில் போய் வாங்குறதுன்னு கரெக்டாக தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். சர்ச் பண்ணி நம்ம பெயிண்ட்டு போய் எதில் போய் வாங்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது மெயில் வந்துருக்கு, போய் பார்க்கலாம். டீப் கம் அப்படிங்கிறத வந்து சூஸ் ஓகே சரி. கைஸ் வால் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதாங்க வந்து இதில் தான் வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஃப்ளோரு, சீலிங்குமே நம்ம வந்து வாங்கலாம். ஆனாலுமே ஒன்று சூப்பராக இருக்கும். இந்த ஒன்றுமே இது வந்து டர்ட்டி டிசைன், ஸ்மால் என்ன டிசைன் வைக்கிறதுனே எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. மெட்டல் காரிகிரேட்டட் போடலாமா? நல்லா இருந்துச்சு அது பார்க்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஃபுல்லாகவுமே பிரிக்கில் போட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வாங்கிக்கலாங்க கைஸ். இது வந்து இதாகிட்டே இருக்குது. அது ஒன்று வாங்கியாச்சு. சீலிங் வந்து ஃப்ளோரு என்ன வாங்கலாம்? பிளாக் வாங்குவோமா? நல்லா இருக்கும். பிளாக் வேணாம் கைஸ். இல்லாட்டி இது வேணால் வாங்கிக்கலாமா? ஓகே, இது வாங்கிக்கலாம் கைஸ். நம்ம ஸ்டோன் டெக்கிங்கிறது ஒன்று வாங்கிக்கலாம். சீலிங்கில் நம்ம அழகாக ஒன்று வாங்கணும். இது மாதிரி இந்த பபுள் வாங்கிக்கலாம் கைஸ். கிரே பபுள். அது என்னடா அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பபுள் மாதிரியே இருக்கிறத வாங்கிக்கலாம் வாங்க கைஸ். இப்போ வந்து வாங்கியாச்சு. இப்போ வெளியே போய் பார்ப்போமா? ஹெல்த்தி லக்ஸரி ஸ்டோர்ஸுக்கு ஏதோ ஒரு இது வந்திருக்கு. I have a good time. I do not suggest. I love these retro games machines. I had a good time. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த கம்பெனிக்கு. நம்ம கடைக்கு. சரி, இப்போ சீலிங்கு பார்த்தீங்களா? நம்ம இடமே அப்படியே பார்த்தீங்களா ஜொலிக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க கைஸ் நம்ம இடம். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா கைஸ்? இதுதான் இப்போ மாற்றின உடனே வந்துட்டாங்க. வாங்க 2 கேம் 10 ரூபா வாங்கினே. காசு தரானான்னு ஒழுங்கா பாரு. இல்லாட்டி ஒரு 6 ரூபா தான் பார்த்துக்க. அதே இங்கே ஒருத்தன் நல்லா பார்க்குறான். இங்கே ஒருத்தர் சூப்பர்ரா. இங்கே ஒருத்தரா சூப்பர்ரா. கூடிய சீக்கிரம் ஒரு இது காசு கொடுத்த மாதிரியே தெரியல. இருக்கா நிற்கிறான் இன்னும். வாங்கினே உள்ள வானே உள்ள போனேன். காசை கொடுனே. காசு தண்டான காசை கொடுத்தியானே. வானே காசு ஏறலாட்டி பாருனே. அப்படி வச்சுக்கிறேனே. இன்னும் விளையாடுறாரு அண்ணே. என்னடா ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க. எடுத்துட்டேங்க கைஸ் எடுத்துட்டேங்க. பக்கத்தில் வந்து லைட்டாக இது பண்ணாலே எடுத்துட்டேன். காசு ஏறின மாதிரியே தெரியலடா. அப்படியே விளையாட்டு காசு தந்தீங்களா? இன்னொரு தந்துட்டான். அந்த அக்கா என்னமோ விளையாடுது என்னன்னே தெரியல கைஸ்.
காய்ஸ், அண்ணன் ஏதோ விளையாண்டுட்டு போயிட்டாரு. காசு முன்னாடியே வரப்போ தராங்களா என்னன்னே புரியல. கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வந்துட்டு போகிறாங்க. சூப்பர். இதுக்காக இன்னும் 2 கேம் வந்து எக்ஸ்ட்ரா போடலாமான்னு இருக்கும். காசாடா முக்கியம், காசு போயிட்டு போகுது. இன்னொன்று வந்து இது பண்ணியிருக்கோம். வயசு வந்துட்டேன். இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறதே மறந்துட்டேன். யாரும் இந்த கோபமாக இது பண்ணிட்டு இருக்கான். இதே உடச்சிடும் போலையே. எனக்கு புரியல. இது அது அங்கே இருக்குது. இந்த அம்மா எங்கள் போர்டில் கிடையாது எதுவும் தெரியல. இன்னும் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே போகுது. சூப்பர் சூப்பர். போமா போமா, காசு தந்துட்டு போமா. அது சவுண்டு கேட்குதா? காசு கேட்குதா? காசு எதுவும் இல்லை. நம்ம கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். அப்படின்னா தான் காசு கேட்குது. வானே 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 வானே. அப்பா கும்பலாக வரானுங்க. வாடா 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 வாடா. அப்படி வாப்பு திருப்பி திருப்பி வரானுங்க. அக்கா வாக்கா அக்கா மாக்கா வாக்கா 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 வாக்கா. வாங்க வாங்க எல்லாம் வாங்க. கேம் வாங்க. கேமிங் 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 வாங்க 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 வாங்கம்மா வாங்கக்கா வாங்கம்மா வாங்கக்கா வாங்கம்மா வாங்க. இதுன்றது இது என்னது? இது ஆல் ஆஃப் கேம்னா இது வேற ஒன்று வாங்கிக்கோமா? எப்போ ஆர்டர் பண்ணி எனக்கே தெரியலங்க. காசு நாட்டுக்கு வந்துடணும். சொன்னது சிரிக்கிறாங்க. வாத்தல 3092 ரூபா இருக்குது. காசு தரானா இல்லையான்னு பார்ப்போம் பாருங்க. போட வந்துட்டான் பழைய வேண்டாம். நம்ம எதுக்குமே ஒரு கையில் ஒரு பேட்டை வச்சுனே தான் இருக்கணும் போல. எதுக்குடா பாடி கால் போட்டிருக்கோம். வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கினே உடனே வாங்கினேன் வாங்கினேன் எவ்வளோ வாங்க 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 உள்ள போனாக்கா. வாங்கினேன் 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 உள்ள போங்கன்னே கொஞ்சம் பேக்ரவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் வேணும் வச்சுக்கோங்க. ஏன் நீங்கள் நேரம் எப்படினால கொஞ்சம் க்ரௌடு வீட்டில் ஒரு கொஞ்சம் கெஸ்ட் வந்துருக்காங்க. அதனால் யாரா இது சின்னடா இந்த மிஸ்டேக் ஆகுது. சரி கைஸ், நம்மளுடைய கம்பெனிக்கு நம்ம செக்யூரிட்டி பார்த்துப்பானா எப்பா பாடுறோங்க எவ்வளோ பேர் போகிறாங்கன்ட்டு. சரி கைஸ், நம்ம வந்து போயிட்டு சுற்றி போய் பார்க்கலாம். ஆனால் இதை குடி காமிக்குது. என்ன இது பப்பு என்னது? காசு கட்டணுமாடா? இப்போ நான் காசு கட்டிட்டேன். நான் உள்ள காசு கட்டினாடா தின்றது ஆண்டி. இது என்ன டாய்லெட்டா? டாய்லெட்டு இதமாக இருக்குது. என்னடா இது சும்மா ஸ்டெக் ஆகுது.
டாய்லெட் இங்கே என்ன எப்படி இருக்குது பார்க்கலாமா? வெஸ்டர்ன் டாய்லெட் தான். கைஸ் நம்ம எவ்வளோதான் காசு கொடுத்தாலுமே இங்கெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. நம்ம ஏன்னா ஒரு நம்மலாம் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. வெளியே ஓடிட்டேன். இப்போவே காசு கட்டணுமாடா? அவங்களுக்கு கடைக்கு ஆளுங்க வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. இது வாங்க 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 எவ்வளோ படம் பாருங்க. நம்ம கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் டெவலப் பண்ண பார்க்கலாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுடா. இப்போ ஒரு நேரம் 3-4 தடவை சொல்கிறேன், உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே, அப்புறமே ஸ்கின் கேஷியோ இருக்குது, ஓப்பன் கேஷு இன்னும் என்னென்னமோ இருக்குது. வந்து இது என்னன்னு தெரில, காசு எடுத்துறதா நம்புதில்ல. வேறு எதுவுமே இல்லையாடா இங்கே? எங்கடா தீஃபு? பொருள் காண போயிடுச்சா? தீஃபு எதுவும் உள்ள வந்துருக்கான் அப்படின்னு. ஓகே 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 காசு பத்தியா? இது காசு கொடுக்கணும்னா வச்சிருக்கு. ஆமாம், அதாவது சிவ கேட்டுருக்காங்க. நான் தப்பாக நினச்சிட்டேன் கூட. அதுதான் எனக்கு ஒரு வாங்க இங்கே இருக்கு கிச்சன். ஹலோ கைஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன அப்படின்னா, நம்ம உடம்புகள் ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து செஃப்பு தாங்க வச்சுருக்கோம். முன்னாச்சும் ஏதாவது கேட்டானா ஆனால் கேட்டுக்கணா கேட்டானா மண்டை வளர்க்குற சாமி. சரி கைஸ், கேட்கல கைஸ், யாருமே சாப்பாடு கேட்கல. கைஸ் ஒருத்தன் வேணா சாப்பாடு கேட்டேன்னா அதோட இந்த பாட்டை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். கேட்கல சாப்பிட முடியாமல் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குங்க. சரி, அன்லாக் பண்ணியாச்சு. நம்ம இதோட பாட்டை முடிச்சுக்கணும். ரொம்ப லென்த்து. ஆமாம் கைஸ், ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. சரிங்க கைஸ், நம்ம வந்து இதோட இந்த பார்ட்டை வந்து முடிச்சுப்போங்க. க்ளோஸ் பண்ணேன், கப்பல் க்ளோஸ் பண்ணிட்டேன். வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்கடா. சரிங்க, கப்பே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சிஸ்டத்தை ஆஃப் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணு தெரியல. இல்லை அந்த இது இல்லாட்டி கரண்ட் பில்லு வேறு இதில் கட்டணும். வயசு இது கட்டணும் தான் நினைக்கிறேன். நீ ஏன்டா அப்படியே வேலை முடிஞ்சு கிளம்பு ப்ரோ, கிளம்பு. சரிங்க, இந்த பாட்டை வந்து இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு முடிச்சுக்கலாம். சொன்னால எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. வீடு மறந்துட்டு
சத்தியமாக எங்கே வீடுன்னே தெரியல. நான் வீடை கண்டுபிடிச்சிட்டு இது பண்ணுறேன். கைஸ், நான் ஃபைனலி வீடை கண்டுபிடிச்சேன். எங்கெங்கெல்லாம் அவ்வளோ நேரம் தேடி லைட்டாக ஒரு லெஃப்ட் எடுத்துருந்தேன் வீடு இருக்குன்ட்டு. அப்புறம் தான் லைட்டாக ஃபுல் ரொட்டேஷன் போட்டு பார்ப்போன்னு பார்த்தா ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு. அதுதான் நம்ம வீட்டுக்கு கண்டுபிடிச்சேன். எப்படிலாம் அந்த சோதிக்கிறான் பார்த்தீங்களா அந்த கேம் தானே. முன்னாடி தெரிஞ்சு முன்னாடி நாங்கள் வச்சுக்கலாம். இவ்வளோனா இது பண்ணாலும் எப்படி எதுங்க நம்ம போடுவோம் வீடு நம்புறது இதான் எல்லாமே வீடு. ஓ இல்லையா, எனக்கு மறந்துச்சு சத்தியமாக. எனக்கு எதிரா வீடு எதிரா அதான் சாரி இங்கே தான் நினைக்கிறேன். 233. சரி அப்படியே பெட்டில் போயிட்டு உறங்கலாம். இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம்.